வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில சுகம் வரணுமா, நீ கட்டப்பட்ட வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த கட்டுகள் உடையணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னது, ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து வந்து வானத்துல இருந்து எனக்கு மருத்துவத்தை உயிர் தெளிவு எனக்கு வல்லமை கொடுங்கன்னு கேட்கிறேன். அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னது, ஜெபிச்சார். மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 1 verse 25. மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. அதிகாலையில இருட்டோட எந்திரிச்சு என்ன பண்ணாரு, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாரு. யார் மத்தியில் இல்லை, தனியா போய் என்ன பண்ணாரு, அவருக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான், நானும் என் பிதாவை என்ன பண்ணும், தனியா பேசணும். ஏன் இயேசு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மோசே கூட தேவன் எப்படி பேசினாங்கன்னா, ஒரு சிநேகிதனோட பேசும்போது முகமுகமாய் பேசினாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது நீங்க பாத்துருக்கீங்க, ஒரு காபி கடையில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படி பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. ஆனா அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசுவாங்க. மூணாவது ஒருத்தர் வந்து அப்படியே வந்து தள்ளி போயிடும். என்னடா இவன் வந்துட்டா அப்படின்னு. அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இருப்பவருடைய எழுந்து வனாந்திரமான இடத்துக்கு போய் அவரும் ஆண்டவர் ஒரு சிநேகிதர், ஒரு தகப்பன் பிள்ளைய போல என்ன பண்ணாங்க, பேசினாங்க. ஜெபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அப்பாட்ட பேசுறது என்னது. நம்ம நினைக்கிறோம் ஜெபம்னா என்னமோ இதோ வார்த்தையில போடணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க அப்பாட்ட பேசுறது என்னது ஜெபம்.